தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகள்ன்றதுக்கு அடையாளம் என்ன? நீங்க தேவனை போலவே சுபாவம் உடையவர்களா மாறுவது. சரி, தேவனுடைய சுபாவத்துல ஒன்னு ரெண்டு சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க வாங்க, தேவனுடைய சுபாவம் எப்படிங்க? அது எப்படிங்க தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நிறைய சொல்றாரு, முன்னாடியில இருந்து அப்படியே நிறைய சொல்லிட்டு வராரு. 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து சிலதை படிக்கலாம். 44ல இருந்து வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நான் அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் சொல்றாரு. டைரக்டா தம்முடைய சீஷர்களோட அந்த மலை பிரசங்கத்துல அதை சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். யார சிநேகியுங்கள்? சரி, அது என்னத்த நான் சொல்றது? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இது ரொம்ப டஃப்பான டாஸ்கா இருக்கும் போல இருக்குது. சபிக்கிறவங்களை, நீங்க சபிக்கிறவங்களை கூடுதலா ஒரு 4 வார்த்தை பார்த்து சபிச்சுட்டு வாடான்னு சொன்னா பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், நாங்க சபிச்சிருவோம். சபிக்கிறவங்களை ஆசீர்வதியுங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அச்சச்சோ, இப்படி செஞ்சாதான் பிள்ளைங்கன்னு இங்க போட்டிருக்குதுங்க. என்னங்க இது? இப்படி செஞ்சாதான் பிள்ளைங்களாம், இப்படி செஞ்சாதான் நீங்க சுதந்திரவாளிகளா? போச்சா? மொத்தமும் போச்சா? இதுதான் தேவனுடைய சுபாவமா? இந்த தேவனுடைய சுபாவம் உடையவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் அடுத்த வார்த்தை அதை தொடர்ந்து என்ன போறாருன்னா கவனிங்க. ஏனென்றால் படிங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும், அவர் கவனிங்க, யாரு? உங்க பரலோக பிதா இருக்கிறார் இல்லையா, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இந்த ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. இந்த சூரியன் எல்லாருக்கும் தான் உதிக்குது இல்லையா? நல்லவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல தான் சூரியன் உதிக்கும், கெட்டவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல உதிக்காது. குடிகார பசங்க துன்மார பசங்க எல்லாம் இருக்கிற இடத்துல சூரியன் உதிக்காது அப்படின்னு நினைக்காத ஆண்டவர் சொல்லியிருக்காரா? சொல்லலையே. ஏன்னா அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ள ஜனங்கள் மேலும் அநீதி உள்ள மக்கள் மேலும் மழை பாருங்க எல்லாருக்கும் பெய்யுது. ஏன்னா எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு நீங்க பிள்ளைகளா இருக்கணும்னா அவருடைய குணம் கடைசியில 48ல உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண. ஆமா, அந்த சற்குணரா இருக்கிறதுனுடைய ஒரு சின்ன பாயிண்ட் தான் இந்த 4. அதுல கொஞ்சம் சொல்லி இருக்காரு, அதை கொஞ்சம் சொல்றேன் நான். 48 படிச்சிருக்க பார்க்கலாம். உங்கள் பிதா, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல, பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். இது அவரை மாதிரியே நீங்களும் இருக்கணும். உங்களுடைய குணபாகங்கள், உங்களுடைய சுபாவங்கள் உங்களுடைய பிதாவை போல இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் வலியுறுத்துது. நம்மளால இதுதான் கஷ்டம். அதான் சொல்றேன் பாருங்க, நீங்க எல்லாரும் 1008 ஸ்தோத்திர பலிகள் படின்னு சொன்னா இப்ப ஆரம்பிச்சிருவீங்க பாருங்க. சத்திரம் 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 சத்திரம்னு 1000 2000 10,000 கூட படிப்பீங்க. மணியை உருட்ட சொன்னா உருட்டிக்கிட்டே இருப்பீங்க, தங்க 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 தங்கன்னு. சரி, இங்க இருந்து பெசன் நகருக்கு வரைக்கும் வர சொன்னா சில்லு சில்லு சில்லுன்னு நீங்க போயிடுவீங்க எல்லாரும்.
ஆனா இங்க சுபாவ மாற்றம் தான் கஷ்டமா இருக்கு. இந்த சுபாவத்தை தான் உங்களால என்ன பண்ண முடியல, மாத்திக்க முடியல. பைபிளை உட்காந்து 40 அதிகாரம் படிக்க சொன்னா படிச்சிடுவீங்க நீங்க. முட்டிலே நிக்க சொன்னா 3 மணி நேரம் நிப்பீங்க நீங்க. அதெல்லாம் நீங்க செஞ்சிருவீங்க. காணிக்க கொடுக்க சொன்னா சொத்தையே கூட எழுதி கொடுத்துருவீங்க. அதெல்லாம் செய்ய முடியும். ஆனா எது ரொம்ப டஃப்பான டாஸ்க்னா இந்த சுபாவ மாற்றம் தான் டஃப்பான டாஸ்க். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைனா நீ உன் சுபாவத்தை மாற்றுவேன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அவர் அதை சொல்றது மாத்திரம் இல்ல, சொன்ன மாதிரியே அவர் வாழ்ந்து காட்டிட்டு போனார். அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா யோவான் 13ஆம் அதிகாரத்துல, உங்கள் போதகரும் ஆண்டவருமாகிய நானே இவைகளை சொன்னான். நானே இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் செஞ்சு காட்டுறேன்னா எதுக்காகனா உங்களுக்கு மாதிரியா இருக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் செஞ்சு காட்டுறேன். நீங்களும் இப்படித்தான் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் செஞ்சுட்டு போனார். கவனிங்க, இப்ப முதல்ல என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கிறது இருக்கட்டும். முதல்ல நம்மளால வீட்டில் இருக்கிறவங்களையே சிநேகிக்க முடியல, அதுதான் பெரிய விஷயமே. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற ஆட்களே நமக்கு, நீங்க வேற பிரதர், வெளியில இருக்கிறவங்களெல்லாம் நேசிச்சிடலாம், இவனுங்களை தான் நம்மளால நேசிக்கவே, இவனுங்க பண்ற தொல்லை தான் நமக்கு தாங்க முடியலன்னீங்கன்னா கரெக்டு தான், உண்மைதான், நீங்க சொல்றத நான் மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனா அப்படி நமக்கு விரோதமா நினைக்கிற, நமக்கு விரோதமா செயல்படுகிற, விரோதமா பேசுற மக்கள் நம்மளை சுத்தி இருந்தா கூட, அண்ணன் தம்பி அப்பா அம்மா சித்தப்பா சித்தி யாரா இருக்கட்டுமே, மாமனார் மாமியார் நாத்தனார் கொத்தனார் சித்தாள் பெரியாள் யாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவன் சத்துருக்களை கொஞ்சம் என்ன பண்ணு, சிநேகிக்க பழகு. உன் சத்துருவா இருந்தாலும் அவங்கள நேசிக்க. நல்லா கவனிங்க, நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன், நேசிக்கிறது என்பது அவர்களுக்கு பிரியமா இருப்பது அல்ல. நான் அந்த போன பிரசங்கத்திலேயே சொல்லியிருக்கிறேன், நான் உறவுகளை மேம்படுத்துறதுல சொன்னேன். நான் ஞாபகம் இருக்கா, ஒருத்தரை நாம நேசிக்கிறோன்றதுக்காக அவங்களுக்கு பிரியமானதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துதான் நம்மள நேசத்தை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நேசத்தை நாம காட்டுறதுக்கு கவனிங்க, அவங்களுடைய வளர்ச்சியிலையும் அவங்களுடைய முன்னேற்றத்திலையும் நாம் அக்கறை உள்ளவர்களா இருப்பது. ரெண்டாவது, அவங்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காம எந்த கெடுதலும் செய்யாம இருப்பது. மூணாவது, அவங்களுக்கு முடிஞ்சா அவங்களுக்கு நம்மளால அவங்க வளர்ச்சிக்கு உதவி செய்வது. இவ்வளவுதான் நேசிக்கிறது. பிரைஸ் காட், ஆமென். விளங்குது அவங்களுக்கு? அதனால நீங்க நேசிக்கிறதுன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வளையிறது கிடையாது, அதுக்கு பேர் இல்லை, அப்படி சொல்லலை நான். அப்ப நல்லா கவனிங்க, முதல்ல உன் சத்ருவை சிநேகிக்க பழகிக்க. நம்ம வீட்டில் இருக்கிற முதல்ல வீட்டில இருந்து ஆரம்பிங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் முதல்ல அன்பு செலுத்துறதுக்கு பாருங்க, பார்க்குற எல்லார்ட்டையும் அன்பா இருங்க. அப்புறம் அண்ணன் தம்பி அப்படி உறவா இருக்க பாருங்க. அப்படி இருந்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு சபையில் இருக்கிற மக்களோடையும் அன்பா இருக்க தோணும், வெளியில இருக்கிற வேலை ஸ்தலத்தில் இருக்கிற மக்களோடையும் அன்பா இருக்க தோணும். சத்துருக்களை சிநேகிக்கிற மனோபாவம் வந்துடும். நீங்க இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்த தேவகுமாரன், தேவன். அவருக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. தன்னை காட்டி கொடுக்க போகிறவன் இன்னான் என்றும் தன்னை மறுதலிக்கிறவன் இன்னான் என்றும் அவர் அறிந்திருந்தார். ஒரு மனுஷனை பத்தியும் யாரும் அவருக்கு சொல்ல தேவையில்லை, எல்லா மனுஷங்களையும் நல்லா அவர் அறிந்திருந்தார். ஆனா யூதாஸ் காரியத்தை பார்த்து வேதம் சொல்லுகிறது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த வார்த்தையை இன்னைக்கு வரைக்கும் அதை நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு முயற்சி செய்யறேன். எனக்கு ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் அது. 13:1 யோவான். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இதுதான் எனக்கு ரொம்ப டஃப்பான டாஸ்க். நான் லைஃப்ல அடையணும்னு எதிர்பார்க்கிற ஒரு இடம் இதுதான். ஏன்னா இந்த இடத்த உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, இந்த இடத்துல தான் யார் இருக்கிறான்னா யூதாஸ் காரியத்து இருக்கிறாங்க, பேதுரு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் இப்ப இவர் என்ன பண்ண போறாருன்னா சாப்பாடு வைக்க போறாரு, சாப்பாடு கொடுக்க போறாரு. இவங்க கால்கள் எல்லாம் கழுவி இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ண போறாரு, சாப்பாடு கொடுக்க போறாரு. ஆனா இவருக்கு நல்லா தெரியும் இவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ண போறாங்க, நம்மள முதுகுல குத்த போறாங்க, இவெல்லாம் நம்ம காலை வாரி விட போறான் அப்படின்னு நல்லா தெரியுது. தெரிஞ்சே அவங்களோட அப்படியே முழு மனசால கொஞ்சம் கூட இருதயத்துல கசப்பே இல்லாம அவங்க மேல அன்பு வைத்தார்னு இந்த வசனம் சொல்லுது. ஐயோ வா,
என்னங்க இது? அன்பு கூட இருக்கும் போதே அன்பு வச்சுட்டாரு. நல்லா கவனிங்க. இப்ப முடிவு பரியந்தம் வச்சாராம். அப்படின்னா என்னன்னா, இவன் காசு வாங்கி வந்துட்டான். இவன் நம்மால் இருக்காரு யூதாஸ் காரியத்து. நம்மால் நீ ஏன் சொன்ன? விளங்கலையா உங்களுக்கு? நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? நம்ம என்ன யூதாஸ் காரியத்துல இருந்து ரொம்ப நல்லவங்க நினைச்சுக்கிறீங்களா? கிடையாது, கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தா நம்ம யூதாஸ் காரியத்தை விட எல்லாம் மோசமான ஆட்கள் தான். சரியா? அதனால இந்த காசு வாங்கிட்டு வந்துட்டாரு. காசு வாங்கிட்டு வந்துட்டு தான் இங்க பந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இவர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டியதை ரொம்ப துரிதமா செய்யன்றாரு. போ போ, வேலை நல்லா நடக்கட்டும்ன்றாரு. என்ன வலி இருக்கும்ல இங்க? என் கூடவே சாப்பிட்டுட்டு எப்படிரா உன்னால எனக்கு விரோதமா யோசிக்க முடியுது? என் கூடவே சாப்பிட்டுட்டு என்ன காட்டி கொடுக்கணும்னு உனக்கு எப்படி மனசு வருது? ஆனா இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அவர்களை முடிவு பரியந்தம் நேசிக்கிறாராம். அப்பா, அந்த மாதிரி நம்ம கூடவே இருந்து நம்மளை குழி பறிக்கிற, நம்ம காலை வாரி விடுற, நம்மளை முதுகுல குத்துற ஆட்களை கூட முடிவு பரியந்தம் நேசிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். அதுக்கு பேர் தான் திவ்ய சுபாவம். அல்லேலூயா. இது ரொம்ப கஷ்டம் ஏன்றீங்கன்னா, கஷ்டம்தான் கொஞ்சம். ஆனா இதுக்கு தேவன் பலன் தருவார். இது சாதாரணமா நடக்கிறது இல்லை. இது ஆண்டவருடைய பலனை தவிர, ஆண்டவர் பலன் தந்தால் ஒழிய இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா இதை பிராக்டிஸ் பண்ணணும், நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அதனால தான் நான் சொல்றேன், முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா அது வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். வீட்டில இருந்து ஆரம்பிச்சுன்னா, ஏன்னா வீட்லயே முதல்ல நமக்கு விரோதமா செய்வாங்க. நமக்கு விரோதமா, நமக்கு பிடிக்காதெல்லாம் செஞ்சு சரி பொழைச்சி போட்டோம், வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் வெளியிலலாம் அந்த பழக்கம் வரும். வாழ்ந்துட்டு போ, என்ன இப்போ நான் செத்தா நீ நல்லா இருப்பியா? நல்லா இருறா போடா அப்படின்ற அந்த இடம். இயேசு கிறிஸ்து அங்கே வந்துட்டார். என் சாவுல தான் உன் சந்தோஷம் இருக்கா? உனக்காக நான் சாகமும் செய்கிறேன்டான்னு போறாருங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? என் மரணம் தான் உன் மகிழ்ச்சின்னா உனக்காக நான் மறிக்கவும் தயார்னு அந்த யூதாஸ் காரியத்தை. அதனால தான் அந்த யூதாஸ் காரியத்தால் அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல அவரோட அன்பை. கடைசி பரியந்தம் அவனை கையை பிடிச்சி முத்தமிட்டு, சிநேகிதனே அப்படின்னாரு பாருங்க. அவனால் அந்த வேர்டை ஏற்றுக்கவே முடியல. என்னடா இவர் இவ்வளோ அன்பா இவருக்கு நம்ம மேலே அப்படின்னு போய் உள்ள குற்ற மனசாட்சியில் போய் செத்தே போயிட்டான். அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சத்துருக்களை நேசிங்க. ஒன்று. அடுத்தது, உங்களை சபிக்கிறவர்களை, இது பாருங்க, உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க முடியுமா? சில ஆட்கள் இருக்கிறான்ல, நம்மளை மண்ணை வாரி தூத்துற ஆட்கள், நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான்லாம் சில ஆட்கள் சொல்றாங்கல்ல, அவங்கள நீங்க மனசார வாழ்த்த முடியுமா? வாழ்த்த முடியுமா? என்னங்க அது? ஐயோ, அவங்க மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த பேதுரு என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவ கைது பண்ணிடுறாங்க. பிலாத்துவோட அரண்மனை கூட்டு போனா, அங்க சேவகர்களோட உட்காந்து இவர் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிற மனுஷன் அங்க என்ன நடக்குதுன்னா, சில அந்த அரண்மனையில் இருக்கிற வேலைக்காரங்கெல்லாம் வந்து, நீ பேதுருவாச்ச, நீ அவரோட கூட இருந்தவராச்சேன்னு சொல்லி இவரை கேட்குறாங்க. இவர் கொஞ்சம் பயந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இல்லை எனக்கு அவரை தெரியாது, நான் இயேசு அறியன்றாரு. ஒரு வாட்டி 2 வாட்டி அறியன்றாரு. 3வது வாட்டி வசனம் சொல்லுது, அவரை சபிக்க ஆரம்பிச்சுட்டான். அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இயேசு கிறிஸ்துவை சபிக்கிறானா பாருங்க. என்ன மாதிரி வார்த்தைகளை போட்டு சபிச்சிருப்பான்னு தெரியல. ஆனா இந்த சபிச்ச இந்த பேதுருவை இயேசு தேடி வர்றாரு. திரும்ப வந்து அவனை பார்த்து கேட்கிறாரு, அவன் நீ என்ன நேசிக்கிறியான்றாரு. நீ என்ன நேசிக்கிறியான்னா ஆமா அப்படின்றான். எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா இவன் ஃபுல்லா சபிச்சிருக்கிறான், அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது இவனுக்கு தெரியும். சபிச்சிருக்கிறான். அவர் கேட்கிறாரு மறுபடியும், நீ என்ன நேசிக்கிறியா? ஆமா. அவர் அப்புறம் அவனை பார்த்து சொல்றாரு, நீ தான் நான் விட்டுட்டு போற இந்த ஒட்டுமொத்த சபைக்கும் நீ தான் பாஸ்டர், நீ தான் மேய்ப்பன், நீ தான் லீடர், உன்னை நம்பி தான் கொடுத்துட்டு போறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்றாரு. கடைசியா 3வது வாட்டி கேட்கிறாரு. அவன் உடைஞ்சிட்டான். இல்லை நீரே அதை அறிவீர், நான் சொல்லலாம், ஆனால் என் உள்ள உங்களுக்கு தெரியும், நான் சில நேரத்தில் தவறி இருக்கிறேன், உண்மைதான்,
நீங்க தான் அறிவீங்கப்பான்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ தான்டா பாஸ்டர், நீ கேபாவா இருக்கிற இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அவனை ஆசீர்வதிக்கிறாரு. என்னங்க, சபிச்சுட்டு போனவனை கூட்டு வந்து பெரிய பொசிஷன்ல உட்கார வச்சு எல்லாரும் இந்த பேதுரு சொல்ற பேச்ச கேளுங்கன்னு அவனுக்கு அவ்வளவு பெரிய ஹானரை கொடுத்து மகிமையை கொடுத்து அவனை ஆசீர்வதிச்சுட்டு போறாருன்னா என்ன ஆண்டவர் இவரு? என்ன கேரக்டர் அது? யோசிச்சு பாருங்க. உங்களை சபிக்கிறவங்களை உங்களால அப்படி கனப்படுத்த முடியுமா? உங்களை தூஷிக்கிறவங்களை, உங்களை சபிக்கிறவங்களை உயர்ந்த இடத்துல வச்சு உங்களால் அழகு பார்க்க முடியுமா? அப்படி அழகு பார்க்கிறவர் ஆண்டவர். அப்படி அழகு பார்ப்பீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமானதா சொல்லின்னு இருக்கிறாரு. மற்ற நாள் மாதிரி இல்லையே, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கூடாது நீங்க. ஆமா, எல்லாத்தையும் பிரசங்கிப்போம். வசனம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்போம். எதையுமே விட மாட்டோம். கவனமா கேட்கணும் நீங்க. மூணாவதா அவர் சொல்றாரு, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இருக்கா? நமக்கு நம்ம யாருக்கு நன்மை செய்வோம்னா, நமக்கு நன்மை செய்யறவங்களுக்கு தான் நன்மை செய்வோம். அதனாலதான் அவர் அங்க எக்ஸ்பிளைன் பண்றார். பின்னாடி உள்ள வசனத்தை வாசிங்களேன். உனக்கு யார் கிஃப்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே நீ கிஃப்ட் கொடுத்தனா என்ன அர்த்தம் இருக்குது? அதுல ஒரு அர்த்தமும் இல்லையன்றார். கேட்கிறார் பாருங்க, படிங்க பார்க்கலாம். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். ஊர்ல இருக்கிற எல்லா அநியாயக்காரன் கூட அப்படிதான் இருக்கிறான். அவங்களை நேசிச்சா இவங்க அவங்களை நேசிப்பாங்க. அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தா இவங்க அவங்களுக்கு போய் என்ன பண்ணுவாங்க? கிஃப்ட் கொடுப்பாங்க. அவங்க ஒரு முறை ட்ரீட் வச்சா இவங்க ஒரு முறை ட்ரீட் வைப்பாங்க. இதெல்லாம் உலகத்துல எல்லாரும் செய்யறது தானே. உங்களை நேசிக்கிறவர்களே நீங்கள் நேசிக்கிறது ஆயக்காரர் கூட செய்யறாங்க. அப்புறம் உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால், உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? உங்களுக்குன்னு ஸ்பெஷல் என்ன இருக்குது? நீங்க உங்களோட ஸ்பெஷல்னு ஒண்ணுமே இல்லையாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஒரு விசேஷமும் இல்லையே. கவனிங்க. அப்போ உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நன்மை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். நம்மளை வாழ்த்துறவங்க, நமக்கு இது பண்றவங்க மட்டும் இல்ல, பகைக்கிற ஆட்களுக்கு கூட நாம என்ன பண்ணணும்? நன்மை செய்ய வேண்டியது அவசியம். நல்லா கவனிங்க. எருசலேம்ல பல முறை இவர் பாருங்க, இப்ப நான் சொன்னேன்ல, எருசலேம்ல அவர் உள்ள போறதுக்கு விடலையாம். அந்த வசனம் வாசிங்களா, லூக்கா 9. உள்ள போறதுக்கு விடல. ஆனா இவர் திரும்ப திரும்ப எருசலேமுக்கு வர்றார். திரும்ப திரும்ப தேடி வர்றாரு. தேடி வந்துட்டு எருசலேமே எருசலேமே, கடைசி அந்த கழுதையில பவனி வந்துட்டு இந்த எருசலேமை பார்த்து தான் கண்ணீர் விட்டு அழுது, எருசலேமே எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கல்லெறிந்து கொலை செய்கிறவரே, கோழி தன்னுடைய குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் விதமாக நான் உன்னை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கோ மனம் இல்லாமல் போயிற்று. நீ சமாதானத்துக்கு ஏற்றவளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்ப உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகள் உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. தன்னை பகைக்கிற, தன்னை வெறுக்கிற தன்னுடைய ஜனங்களை தேடி தேடி போய் நன்மை செய்யறதுக்கு அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் இந்த ஈசாக்குன்னு ஒரு மனுஷன் இருக்கிறாரு. இந்த மனுஷங்கிட்ட இந்த சுபாவம் ரொம்ப அற்புதமா இருக்கு. எந்த சுபாவம்னா, தன்னை பகைச்சவங்களுக்கு கூட நன்மை செய்யறதுக்கு ஒரு மனசு இருக்குது. கவனிங்க. இந்த ஈசாக்கு ஒரு தேசத்துல குடியிருக்கிறாரு. அந்த தேசத்துல பெரிய பஞ்சம். அந்த பஞ்சம் வந்தப்ப எல்லாரும் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிக்கிட்டு வேற வேற இடங்களுக்கு போறாங்க. அப்படி வேற வேற இடங்களுக்கு போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஈசாக்க நீ வேற இடத்துக்கு போகாத, இங்கே இரு அப்படின்னு ஆண்டவர் கட்டளை இட்டுட்டாரு. ஊரு உலகமே ரொம்ப பதறுது. ஏன்னா பஞ்சத்துல வாழணும் இல்லையா? பஞ்ச காலத்துல எப்படியாவது வாழணும், எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது சேர்க்கணும், குடும்பத்தை போச்சுக்கணும், தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வழியை இப்ப தேடிக்கணும். அதுக்காக எல்லாரும் அல்லோலப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ஈசாக்கு மட்டும் ஆண்டவர் வார்த்தையை சொன்னதுனால வேற எங்கேயுமே என்ன பண்ணலன்னா போல. அதனால தான் நான் இந்த போன வாரம் புதன்கிழமை கூட அதை நான் பேசியிருக்கிறேன். நேரம் இருந்தால் கேளுங்க. எல்லாரும் பதறி ஐயோ அம்மானு சம்பாதிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் போது இவர் வீட்டில் ஜாலியாக ஒய்ஃபோட விளையாடின்னு இருக்கிறாரு. ஒய்ஃபோட ஈஸியாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா விளையாடிட்டு இருக்கிறாரு. விளையாடிட்டு இருந்து அப்புறம் போய் விதைக்கிறாரு. விதைச்சிட்டு வந்து விளையாடுறாரு. வெளியில யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க?
ஓ ஈசாக்கே, உனக்கு எங்கேயாவது அக்கறை இருக்குதா? ஊர் உலகமே அல்லோல கல்லோல பட்டுட்டு இருக்குது, நீ என்ன இப்படி கவலையே இல்லாம இருக்கிறன்னா? கவலையே இல்லாம தான் இருக்கணும். காரணம், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பெற்றவன் அந்த மனுஷன். மற்றவங்கெல்லாம் ஆன்னு பதற மாதிரி நான் பதற தேவையில்லை. ஏன்னா நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய வார்த்தையை சார்ந்தது. உங்க ஆசீர்வாதம்ன்றது, உங்க வருமானம்ன்றது உங்களை சார்ந்தது, என் வருமானம்ன்றது தேவனை சார்ந்தது என்பதுல ஈசாக்கு ரொம்ப கவனம் உள்ளவனா இருக்கிறான். அந்த தேசத்துல அவன் விதைச்சான். யாரும் மழை தண்ணி இல்லைன்னு வெளியூருக்கு போறாங்க. இவன் ஒரு துறவை தோன்னா, அந்த துறவுல மற்றவன் எவனுக்குமே தண்ணி வரல, இவனுக்கு தண்ணி வருது. அந்த துறவுல இருந்து தண்ணி வந்து அவன் விதைக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த வருஷத்தில் தானே ஈசாக்கு 100 மடங்கு பலன் அடைஞ்சிட்டான். கவனிங்க, எல்லாரும் பஞ்சத்துக்கு வெளியில போறாங்க, இவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார், 100 மடங்கு பலனை பெறான். இதை பார்த்த உடனே மற்றவங்க எல்லாம் பொறாமப்பட்டு, இந்த மனுஷன் துறவுனாலதான் ஆசீர்வதிக்கப்படுறான், இந்த துறவை மூடிட்டா இவன் என்ன ஆயிடுவான்? பாருங்க எப்படி எதிர்க்கிறாங்க பாருங்க. வாழ்க்கையில இவனுக்கு நன்மை எங்க வருது? இவன் ஃபியூஸை எப்படி புடுங்கணும், கட் பண்ணணும்னு கவனமா இருக்கிறான். துறவை மூடிட்டா இவன் செழிக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு போய் என்ன பண்றாங்கன்னா ஃபியூஸை கட் பண்றான். துறவை மூடிட்டான். ஈசாக்கு என்ன பண்ணல தெரியுமா? அவங்க யார்கிட்டயும் சண்டைக்கெல்லாம் போல. ஏன்டா அதெல்லாம் பண்ணீங்கன்னு பக்கத்துல போய் வேற துறவை தோன்றார். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் எங்க துறவு தோணினாலும் தண்ணி வரும், ஏன்னா என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த துறவையும் வந்து மூடிட்டாங்களாம். அந்த துறவையை மூடி கடைசியில் அவனை ஊருக்கு எல்லைக்கே அனுப்பிட்டாங்க. மறுபடியும் அங்க வந்து துறவை தோன்னா அதுலயும் அவன் செழிக்கிறான். வசனம் சொல்லுது, அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி, விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி. எல்லாரும் சொல்லுங்க, நான். நீங்க சொல்லுங்க, நான் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனாவேன் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால. நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா மட்டும் நீங்க சொன்னா போதும். நான் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனாவேன். பிரைஸ் காட். பெரியவனாயிட்டான் மனுஷன். இப்ப இந்த வெளியில ஊரை விட்டே துரத்துனாங்களே, ஏன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த ஊர்ல இருந்தாதான் இவர் செழிப்பாரு, இந்த ஊர்ல இருந்தாதான் இவர் ஆசீர்வாதமா இருப்பார். கிடையாது, இவன் ஆசீர்வாதம் தேவனை சார்ந்தது. அப்ப இந்த மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு கடைசியில இந்த ஈசாக்கு கிட்ட வந்து சரண்டர் ஆகுறாங்க. பாருங்க, அந்த யாரு துரத்துனாலும் அவன் வரான். எப்படி வரான்? வந்து உடன்படிக்கை செய்யுங்க. பாருப்பா, நீ இந்த ஊருக்கு வந்த, எங்க ஊர்ல கொஞ்ச நாள் இருந்த, இப்ப நீ ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்ட, விட்டா எங்களுடைய நிலங்கள் எல்லாம் வாங்கி எங்களையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு நீ இப்ப பெரிய ஆள் ஆயிட்ட, உன்னால எங்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது, நீ எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வர்றான். அவங்களுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணி ஈசாக்கு, இதெல்லாம் ஆதியாகமத்துல இருக்குது, நீங்க நேரம் கிடைச்சா படிச்சுங்க, 26ஆம் அதிகாரத்துல. அவங்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவங்களோட சமாதான உடன்படிக்கை பண்ணி, என்னால உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது, போங்க. என்ன நீ பகைச்ச, என்ன நீ துரத்துன, நான் வாழ மாட்டேன்னு நினைச்சேன், நான் இதோட மேல வர மாட்டேன்னு நினைச்சேன். ஆண்டோட கிருபை என்னை இப்ப வரைக்கும் ஆசீர்வச்சிருக்குது, இன்னமும் ஆசீர்வதிக்கும், என்னால உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவங்கள வழி அனுப்பி வைக்கிறார். கவனிங்க, அப்ப பகைக்கிற ஒருத்தனுக்கு கூட நன்மை செய்கிற மனசு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த அந்த சுபாவம் பழைய ஏற்பாட்டுல ஈசாக்குள்ள இருந்தது. பெரிய ஆச்சரியம். கவனிங்க, நமக்கு இருக்கா? நம்மளை பகைக்கிறவங்க, நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா? நம்ம ஆளுங்களுக்கு என்ன பழக்கம் தெரியுமா? என் காலை மிதிச்சிட்டவனை நான் சும்மா விட மாட்டேன் பிரதர். ஒரே சினிமா டயலாக் தான். நாங்க யார் வம்புக்கும் போக மாட்டோம், ஆனா வந்த சண்டைய விட மாட்டோம் பிரதர். நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு லைக் கிடையாது. ஆமா, அப்படியே சினிமா டயலாக பேசிக்கிட்டே தான் இருக்கணும். கிறிஸ்தவனா சுபாவ மாற்றம். ஆமா, சில ஆட்கள் சொல்லுவாங்க, என் மனசுல ஒருத்தரை பத்தி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா செத்த கூட மறக்க மாட்டேன் பிரதர். அவங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். செத்த நீ யார் மூஞ்சிலேயே முழிக்க முடியாது. இதுவே தெரியல உனக்கு. பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுது. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பட்டணத்துக்குள்ள போறாரு சுவிசேஷம் சொல்றதுக்கு. அந்த பட்டணத்தார் அவனை கல்லால் அடிச்சு
செக் பண்றாங்க. மூச்சு பேச்செல்லாம் கிடையாது. மூச்சு பேச்செல்லாம் எல்லாமே செத்துட்டான்னு சொல்லி தரன்னு இழுத்துட்டு வந்து ஊருக்கு வெளியில போட்டாங்க. ஊருக்கு வெளியில போட்டா பாருங்க, அந்த அந்த ஊர்ல எவ்வளவு ஆத்ம பாரத்தோட ஆண்டவருடைய வசனத்தை அந்த மனுஷன் விதைக்க போயிருக்கிறார். இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், இவங்கெல்லாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், இவங்கெல்லாம் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய பாரத்தோட போய் அந்த ஊழியம் செஞ்சா அந்த மக்களை அடிச்சு கொண்டு வந்து இவனை தரன்னு ஊருக்கு வெளியில போட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, அப்படியே பெரிய மூச்சு விட்டு மயக்கம் தெளிஞ்ச அந்த மனுஷன் எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்னா எந்த திசையில இருக்கிறன்னு தெரியல. அப்புறம் சுதாரிச்சுன்னு பார்க்குறாரு. இல்லை, அதுதான் ஊருன்னு பார்த்தா இந்த ஊர்ல தானே இவ்வளோ அச்சு போட்டிருக்கிறாங்க. இந்த ஊர்ல இருந்து இந்த மனுஷன் போயிடணும்ல, வரக்கூடாது இல்லை. திரும்பவும் போறாங்க அதே ஊருக்கு போறான். என்ன அடிச்சே நீ சாவடிச்சா கூட பரவாயில்ல, உனக்கு நான் செய்ய வேண்டிய நன்மையை செய்வேன். ஏன்னா கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது அப்படின்றது தான் அங்க பாயிண்ட். வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் வாங்க 14:19 படிங்க. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 14:19 அவன் மரித்து போனான் என்று எண்ணி செத்துட்டான்னு நினைச்சு. ஏன்னா பேச்சு மூச்சுல அடிச்சு கல்லுல உடம்பெல்லாம் ரத்தம், அவ்வளவு ரத்தம் போயிடுச்சு. மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். கவனிங்க, அவன் எழுந்து பட்டணத்துக்குள்ள போறான். பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்ய முடியுமா உங்களால? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம். ஆண்டவரே, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. யார் பகைக்கலாங்க நம்மள? சவுல் பாருங்க, தாவீத கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. இந்த செய்தி எப்படியோ சவுலுக்கு போயிடுது. இந்த சவுல் தாவீத வரவழைக்கிறதுக்காக ஏதோ பிரயத்தனம் பண்ணி அங்க வர வச்சுட்டாரு. இவன் மேல ஒரு பெரிய எரிச்சலின் ஆவி வந்து இவனை அலக்கழிக்குது. அவனை குத்துறதுக்கு ஈட்டி எடுத்துட்டு போய் தாவீத கொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா தாவீதின் மேல இருக்கிற சவுலின் மேல இருக்கிற பொல்லாத ஆவி போகணும்னு தாவீது என்ன பண்றானாங்க, சுரமண்டலங்களை வாசித்து அவன் கொல்ல நினைக்கிறான், இவன் சுகமாக்க நினைக்கிறான். என்னையா இது? இவன் பார்த்தா அவனை கொன்னு சாகடிச்சணும்னு 2-3 முறை ட்ரை பண்றான். ஆனா இந்த பொல்லாத ஆவி இவர் அலக்கழிச்சு என்ன பண்ணிட போதுன்னு இவரு அந்த நேரத்துல அவனை பாட்டு பாடி சுகமாக்குறதுக்கு ட்ரை பண்றாரு. நம்மளை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு உன்னதமான சுபாவம். அதனால தான் தாவீதை பார்த்து சொன்னாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். நம்ம ஆட்கள் தாவீதை பார்க்கும்போது தாவீது அப்படியாச்சே, தாவீது இப்படியாச்சே. இல்லை, அவர் இருதயம் அவனுக்கு தெரிஞ்சது. அந்த இருதயத்துக்கு ஏற்றவனா அவன் மாறிட்டான். பிரைஸ் காட். ஆமா, தன்னை கொலை பண்ண நினைக்கிற சவுலுக்கு கூட நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விசேஷித்த இருதயத்தை இங்க தாவீது பெற்றிருந்தான். அவங்கள பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்ய முடியுதா? அவங்களால முடியுமா? 4வதா அங்க என்ன சொல்றாரு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் நீங்க என்ன பண்ணுங்க. என்னன்னு நாம ஜபம் பண்ணுவோம். நிந்திக்கிறவங்களுக்காகவும் துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜபம் பண்ணுவோம். ஆனா என்னன்னு ஜபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே, நீர் தொடும், தேவனே நீர் சந்தியும். இந்த சந்தியும்ன்ற வார்த்தைய யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஆண்டவரே நீர் சந்தியும், கர்த்தர் சந்திப்பார். அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. அது பழைய ஏற்பாட்டு ஜெபம். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய கர்த்தர் எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்திருக்கிறாரு? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு
நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அதான ஜெபம். அப்ப நம்மளை நிந்திக்கிறவங்களுக்காக, நம்மளை துன்பப்படுத்துறவங்களுக்காக, நிந்திக்கிறவங்கன்னா தெரியுது அவங்களுக்கு, உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க பாருங்க, உங்களை பத்தி இல்லாததும் பொல்லாததெல்லாம் சொல்றாங்க பாருங்க, அவங்க தான் உங்களை நிந்திக்கிறவங்க. அவங்கள பார்த்தா தான் உங்களுக்கு பத்திண்டு வரும். தெரியுதா உங்களுக்கு? நான் செஞ்சிட்டு சொன்னா கூட பரவாயில்ல பிரதர், செய்யாததெல்லாம் செஞ்ச மாதிரி சொல்றாங்க, அவங்கள பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஆட்களுக்காக ஜெபிக்கணும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் இதெல்லாம் சொல்லி உங்களை துன்பப்படுத்துறாங்க இல்லையா, அவர்களுக்காகவும் ஜெபிப்பது அருமையான தேவ பிள்ளைகளே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா இதுதான் திவ்ய சுபாவம், இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கான பண்பு. அப்ப இந்த திவ்ய சுபாவத்துக்கு நீங்க பங்குள்ளவர்களா மாறணும். இயேசு கிறிஸ்துவ ஒருத்தன் காரி துப்புறான், ஒருத்தன் கன்னத்துல அறையறான், நீர் தீர்க்கதரிசியா எங்களுக்கு அதை சொல்லும், நீர் மேசியாவா உம்மை நீர் ரட்சித்துக் கொள்ளும், சிலுவையிலிருந்து இறங்கி வாரோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை பரியாசம் செய்து உமிழ்ந்து துப்பி அவமானப்படுத்தி நிர்வாண கோலத்துல அவரை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க சூழ்ந்து நிற்கிற மக்களுக்காக பிதாவை நோக்கி பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்பா அவங்களுக்கு தெரியலப்பா, தெரியல, அவங்கள மன்னிங்க. என்ன ஜெபம் அருமையான தேவ பிள்ளைகள், அப்படி ஜெபிக்க முடியுமா? மனசார அவங்கள வாழ்த்தி அவங்கள ஆசீர்வதிச்சு, ஆண்டவரே அவங்க தெரியாம செஞ்சிட்டாங்க, அவங்கள மன்னி ஆண்டவரேன்னு ஜெபிக்க முடியுமா அவங்களால? அப்படி ஜெபிக்கிற ஆட்களா நாம இருப்போம்னா நாம தாங்க தேவனுடைய பிள்ளைகள். உனக்கு வராத ஆசீர்வாதம் எப்படிங்க வராம இருக்கும் ஆசீர்வாதம்? ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.